அக்கா, இந்த பீரோ தானே? ஆமாப்பா. பாத்தீங்களா, நான் நினைச்ச மாதிரி இது டூப்ளிகேட் கீ தான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, தென்றல் போன் பேச போனப்போ இந்த அம்மா பீரோவை திறந்து செயினை எடுத்திருப்பாங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். ரூம்க்கு வெளியில யாராவது நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பதட்டத்துல இந்த அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம செயினை தென்றலோட பேக்ல போட்டு அப்புறமா எடுத்துக்கலான்னு போயிருப்பாங்க. என்னங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணுங்க. மழை வர மாதிரி இருக்கு. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பிடலாம். ஆஹா, இவங்களா? இவங்க எப்போ நம்மள சந்தேகமா தானே பாப்பாங்க. பேசாம இந்த பேக்ல வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் நடந்திருக்கணும். ஏ கமலா, இன்னும் உனக்கு உன் திருட்டு புத்தி போலையா? நீ திருந்திட்டேன்னு நினைச்சு உன்னை கல்யாணத்தை கூட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? சரிப்பா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. இனிமேலும் பெருசுப்படுத்தாம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். சார், ஒரு நிமிஷம். என்னது இது, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்? நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க. வேற என்னப்பா செய்ய சொல்ற? இவ்வளவு நேரம் எந்த தப்பும் செய்யாத தென்றல எல்லாரும் சேர்ந்து திருடுனான்னு சொல்லி திருடி பட்டம் கட்டினீங்கல்ல. அவங்க மன ரீதியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது உங்க யாருக்கும் புரியாது. ஆனா எனக்கு நல்லா புரியுது. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட ஒரு சாரியாவது கேளுங்க நீங்க எல்லாரும். சித்து, இல்ல தென்றல், இவங்க எல்லாரும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். கேளுங்க சார். ஏய், என்னப்பா நீ ஓயும் அசலூர்கார பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்ற?
ஏன் கேட்டா என்ன தப்பு? அதான் சொன்னேன் அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. சொல்ல கேட்காம அந்த பொண்ணு மேலே திருட்டு பழிய போட்டீங்க. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்ப தெரியல? ஒரு ஊருக்காரங்கனதும் மன்னிப்பு கேட்க வலிக்குதோ? அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. ஆமாப்பா, மன்னிப்பு கேளுங்கப்பா. அப்பதான் அந்த பொண்ணு மனசு ஆறுதல் அடையும். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சரி வரேன்ப்பா. எங்களை மன்னிச்சிருமா. எங்களை மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்டுட்டேன்ப்பா. உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு எனக்கு இது தேவைதான். ரொம்ப சாரிம்மா. வந்த இடத்துல உன்னை பத்தி கிராமத்தாளுகளையே அதான் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் உங்ககிட்ட அப்படி பேசிட்டாங்க. அவங்க சார்பா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மனசுல எதுவும் வச்சுக்காத. ஐயோ சார், பரவாயில்ல விடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது என் நேரம். இல்லம்மா, தப்பு அவங்க மேலதான். சாரி. நீங்க ஏன் சார் திரும்ப திரும்ப சாரி கேக்குறீங்க? இந்த விஷயத்த இதோட மறந்துருங்க. தம்பி, உன்னை மாப்பிள்ளை வீட்டுல கூப்பிடுறாங்க. நீங்க போங்க, நான் வரேன். சார் நீங்க போங்க சார். நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்புங்க. சரிம்மா. ஆகாஷ், நீங்க எல்லா பிரச்சனையையும் பணத்தால சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அவங்க எல்லாரும் என்ன திருடின்னு சொன்னப்போ நீங்க ஏன் பக்கம் நின்னு நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அந்த செயினோட விலை என்ன, அத நான் கொடுத்துடுறேன்னு பணத்தை கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண பாக்குறீங்க. ப்ரோ, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பணத்தை கொடுத்திருந்தா பிரச்சனை அப்பவே சால்வ் ஆயிருக்கும். ஆனா இந்த பிரச்சனையினால தென்றல் மனசுல உண்டான வலி எப்படி போயிருக்கும்? இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். தென்றல் உண்மையிலேயே செயினை திருடி இருக்காங்க, அதனாலதான் பணத்தை கொடுத்து சால்வ் பண்றாங்கன்னு எல்லாரும் தென்றலை தப்பா பார்க்க மாட்டாங்க. தென்றல் உங்களுக்கு வேற யாரும் இல்ல, நீங்க கட்டிக்க போற பொண்ணு. அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த தப்ப அவங்க பண்ணலன்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு இப்படி பணத்தை வச்சு சால்வ் பண்ண பாக்குறது ரொம்ப தப்பு ப்ரோ. சாரி சித்து. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருந்திருந்தா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், பணத்துக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே பணத்தை வச்சு எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணலான்னு ஒரு முட்டாள்தனமான மைண்ட் செட்லயே வளர்ந்துட்டேன். என்னை இப்படிதான் வளர்த்திருக்காங்க. சரி, என்ன நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் ப்ரோ. சாரி தென்றல். ஆகாஷ், சித்து, நீ இந்த பிரச்சனைய சரியா ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தனா கடைசி வரைக்கும் அந்த வலி என் மனசு விட்டு போயிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சித்து. ஏங்க என்னங்க நீங்க இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? முதல்ல ரெஸ்ட் எடுங்க, போங்க ப்ரோ, கூட்டிட்டு போங்க.
மேக்னா கூட்டிட்டு போ. வாங்க. மச்சான், தென்றல் இப்ப உன் மேல நல்ல அபிப்பிராயத்துல இருக்கா. இதான் சரியான டைம். இப்ப போய் நீ அவகிட்ட உன் லவ்வ சொன்னேன்னு வையேன், உடனே ஓகே சொல்லிடுவா. என்ன, நான் வேணும்னா நைஸா பேசி தென்றல தனியா கூட்டு வந்துடவா? நானும் அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரா, தென்றல நான் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த விரும்பல. இனிமே நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினேன்னு வையே, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. இதுக்கு மேல உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் ஐடியா படி நீ எழுதுன மாதிரி நான் எழுதி வச்சிருக்க லவ் லெட்டரை தென்றல் கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குறுக்குல வந்துட்டோனே திருத்த இல்லைன்னா காலையில அவன் கல்யாணம் முடிஞ்சதும் ஊருக்கே கிளம்பி போயிடுவானுங்க. எங்க லெட்டர் காணோம், எங்க போயிருக்கோம், இங்க போயிருக்கோமா? ஒண்ணு இல்லங்க, பார்டர் அழகா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் அழகா இல்லையா? ஏமா தாயே போமா, நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். அந்த லெட்டரை பாக்கெட்ல தானே வச்சேன். எங்க போயிருக்கோம், எங்க விழுந்துச்சுனே தெரியலையே. ஐயோ, இங்க இருக்கா? இல்ல இங்க. அந்த லெட்டர் மட்டும் ஆகாஷ் கண்ணுல பட்டா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருவேன். ஐயோ ஐயோ, இங்க இருக்கா? லெட்டரை பாக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் போனேன்னு தெரியலையே. ஐயோ போச்சே போச்சே, லெட்டர் காணாம போச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ லெட்டர் இங்க இருக்கா? கூல் டவுன் சிறுத்தை, கூல் டவுன். காட்டு பண்ணி. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே. குண்டா லெட்டர் கொடுத்துறா. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? டேய் அட குட்டி யானை, லவ் லெட்டர் ராக்கெட்டா விட்டுறாதடா. எங்க விடலாம்? இங்கதான் கரெக்ட். ஓ ஐயோ, சொன்ன மாதிரியே விட்டானே. ராக்கெட்டை லேண்ட் பண்றதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா. இப்ப நான் போய் அந்த ஆண்டி கிட்ட கேட்டா நான் தான் அவன் கொண்டையில ராக்கெட்டை விட்டேன்னு என்ன மொத்தத்துல அடி பின்னிடுவாளே. சரி, அந்த ஆண்டிக்கு தெரியாம எப்படியாச்சும் ராக்கெட் எடுத்துருவோம். சரி பாய். ஐயோ, இவ ஒரு இடத்துல நிக்க மாட்டா போலயே. சரி பின்னாடியே போவோம். ஆண்டி ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அந்த பையன் ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கான்? நான் ஏண்டி இந்த மூஞ்சியெல்லாம் பாக்குறேன்? தெரியல யாருன்னு. அப்படியா? சாப்பிடுவீங்களா? நீங்க போங்க. ஓகே. என்ன போயிட்டா? அடிக்கிட்டாடி. ஆமா ஆமா, சாப்பிடதான் போயிட்டு இருக்கேன். கருப்பு ஆண்டி, கருப்பு ஆண்டி, கொஞ்சி போங்க என்ன ஒரு காணி மொரட்டு ஆண்டி. இந்த மொரட்டாண்டியை காணோம். மொரட்டாண்டி என்ன அந்த ஆண்டியை காணோம்? ரூமுக்குள்ள தானே வந்துச்சு, அதுக்குள்ள எங்க போச்சு? காணோமே, அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? எங்கேயும் தேட வேண்டாம், நான் இங்கதான் இருக்கேன். இருக்கீங்களா? மரபினவும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால லிட்டில் கன்ஃபியூஷன். ஏய் நோ 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 நோ, வாட் இஸ் திஸ்? எதுக்கு கதவு முன்ன? நான் அந்த மாதிரி பையெல்லாம் கிடையாது. வேற எந்த மாதிரி பையன்? பேசிக்கலி ஐ அம் ஷை டைப், கூச்சப்படுற டைப். ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாதே? இந்த மூஞ்சி எல்லாம் அழகான மூஞ்சா? இதுக்கே உன போல மவனே, யாருக்கிட்ட கொடல உருவிடுவேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எம்மா குடலை உருவேன்னா மொத்தத்தையும் உருவிட்டு போறாளே. ஐயோ
என்ன அடி என்ன அடி இடுப்புலயே குத்துறாளே. உண்மையிலேயே அவன் முரட்டாண்டிதான். இவ்வளவு அடி வாங்கியோ கடைசி வரைக்கும் கொண்டையில இருக்கிற ராக்கெட் எடுக்க முடியலையே. கொடல உருவிடுவேன். கீழே போட்டா எப்படியாச்சும் இந்த ராக்கெட்டை எடுத்தே அவனு. இந்த பன்னிக்குட்டி கரெக்ட் டைமுக்கு எங்க இருந்து வரானே தெரியலையே. ஐயோ கொல்றானே. இப்ப எங்க விடலாம்? அங்க விடலாம். ஐயோ ஐயோ யாருக்கிட்ட கிடைக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா கலந்துருச்சே. அவன் மட்டும் பிரிச்சு பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, அவன் மட்டும் லெட்டரை பிரிச்சு பார்க்கவே கூடாது. அப்பா நல்ல வேலை. எவனோ புண்ணியவா போன பண்ணி நம்மள காப்பாத்திட்டான். எப்படியாச்சும் அவன் போன பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் கிட்ட இருந்து அந்த லெட்டரை புடிக்க வேண்டியதுதான். இது வந்துருச்சு. ஹலோ, சொல்லு சங்கீதா. வேற வழியே இல்லையா? வழி இருக்கு. சரி, ஓகே. மீட்டிங் உடனே போஸ்ட்போன் பண்ண முடியாதா? ஓகே. இங்க இருக்கா மகராசா, இங்க வச்சு அதெல்லாம் சரி வராது. நீ இருக்க. சரி, காலையில எத்தனை மணிக்கு? என்ன விசிறா? எத்தனை மணிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே. ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு மதுரை டு சென்னை ஃப்ளைட் இருக்குல்ல, அதுல டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பிடுறேன். சிறுத்தை, என்ன? அது ஒண்ணு இல்ல சார், ஒரே புளிக்கமா இருக்கா, காத்தே வரல, அதான் உங்களுக்கு விசிறேன். ஓகே 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 ஓகே, ஸ்டாப் இட். போதுமா? ஓகே சங்கீதா, நான் அப்புறம் பேசுறேன். சரி, இவன் எப்பதான் இங்க இருந்து சென்னைக்கு போவான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கிளம்பவும் செஞ்சுட்டான். ஆனா லெட்டரோட கிளம்புறானே. சரி, கடவுளே கடவுளே, நீ இருக்க இருக்க, என் கூட தான் இருக்க. கவலைப்படாதடி, உனக்கு கடைசி ஆப்பு இதுதான். ஐயோ, டேய் காட்டு பண்ணி. அடே பன்னிக்குட்டி, கரெக்ட் டைமுக்கு எங்க இருந்து தான் வரான்னு தெரியலையே. இவனை என்ன பண்றது? டேய் இரா வரேன். சென்ட்ரல், சாரி, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் விஷயமா இப்பவே நான் சென்னைக்கு போகணும். என்ன சொல்றீங்க? இப்பவே வா. ஆமா தென்றல், பொண்ணு மாப்பிள்ள எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். அப்படியா? இப்போ வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. பாய். உன் தலையில ஏதோ ராக்கெட் விட்டுருக்கு. சித்து,